இன்னைக்கும் சொல்றாரு ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஊழலை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, அழிச்சு தூக்குவோன்றீங்க. அப்படி தூக்கிட்டோம், அந்த ஊர்ல இருந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு பொய் பேசுறீங்க. இவ்வளவு ஊழல்ங்கிறீங்களே. இந்த பக்கத்துல மேல மேடையில வந்து நின்னார் ஒருத்தர். யாரு அவரு? எம்ஆர் விஜய். யார் அவர்? தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகி அவரு. இனிமேல் சட்டமன்றத்துல வந்து கதவுகளை மூடி வைக்க போறோம் அப்படின்றாரு. மூடி வச்சுக்குங்க. என்ன மூடி வைக்க போறோம்னு அப்ப கூட பதில் சொல்லுன்னு சொல்லல அவரு. செந்தில் பாலாஜி கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அட்ரஸ் பண்றீங்க, ஓடிட்டாரு, தேடுறோம், பிடிக்கலன்றீங்களா? உதயநிதி சொல்லு. தில்ல இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி, முதலமைச்சராக இருக்கிற விஜய், 2 பேரும் விவாதம் பண்ணிட்டாங்க. சட்டசபையில் விவாதம் பண்ணிட்டோம். உங்க வீரத்தை பார்ப்போம். அதுல உதயநிதி சிறப்பா வீரமா இருக்கிறாரா, நீங்க வீரமா இருக்கிறான்னு தில் இருந்தா நீங்க சவாலுக்கு வாங்க. வரும் காலங்கள்ல நிரந்தரமாக ஒரு அடியை கொடுக்கணும், வெளுத்து விடுங்க, இடைத்தேர்தலை வச்சு வெளுத்து விடுங்கன்னு இவர் வெளுத்து விட போறாங்க இடைத்தேர்தலில். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். கரூருக்கு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் போயிருக்காரு, உரையாற்றி இருக்கிறார். அது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக தான் பார்த்தேன். தொடர்ந்து திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை, தீய சக்தி திமுக, திருட்டு திமுக அப்படின்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சிருக்காரு. கரூர் குறித்து பேசுகிற போது குறிப்பாக காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்பயே தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, கேன்சல் பண்ணியிருக்கலாமே. அப்போ என்ன நாடகமாடி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது யாரு, யாருடைய பேரால அது நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் குறித்து நம்ம எதுவும் கடுமையாக பேசிட முடியாது. சாதாரணமாக பேசினாலே கைது நடவடிக்கை அது இதுன்னு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் பேசியிருக்கிற பேச்சு அவர் ரொம்ப இழிவாக திமுகவை பற்றி பேசுகிறாரு. பதிலுக்கு அதே வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணுங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்குமே தோணும். ஆனால் எவ்வளோ பொய் சொல்கிறாரு இந்த பேச்சில் அப்படிங்கிறது. மக்கள், அப்பாவியான மக்கள் அவர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நம்பி தான் நம்மளை ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இப்போவும் நம்புகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்தில் வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சி நடத்துகிறாரு, பேசுகிறாரு. அவ்வளோ பொய் சொல்கிறாரு. எல்லாம் சொன்னார். இந்த கரூர் சம்பவத்தில் 47 பேர் இறந்ததற்கான அடிப்படை உயிர்நாடி முதன்மையான பிரச்சனை அப்படிங்கிறது அவர் நாமக்கல்லில் இருக்க வேண்டிய நேரத்தில் தான் வீட்டில் இருந்தே கிளம்புறாரு. அடிப்படை பிரச்சனையே அதுதான். நாமக்கல்லுக்கு வருவதற்கு அவர் என்ன நேரம் கொடுத்தாரோ 12 மணிக்கு நாமக்கல்லில் இருப்பதா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் அப்போ தான் வீட்டில் இருந்தே கிளம்புறாரு. எங்கேருந்து? சென்னையிலேருந்து கிளம்புறாரு. கிளம்பி விமான நிலையத்துக்கு, தனி விமான நிலையத்தில் அதை வந்தார் போல விமான நிலையத்துக்கு வராரு. அப்போ சம்பவத்தின் துவக்கமே அதுதாங்க. அதை தான் நம்ம அப்பவும் திரும்ப திரும்ப சொன்னேன். அது பேசுனா நமக்கு எமோஷனல் ஆகுது. அந்த 47 பேர் இறந்ததுக்கான காரணம் கூட்டம் அதிகம் சேர்ந்தது. அந்த கூட்டம் அதிகம் சேர்ந்ததுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, அவர் நாமக்கல்லுக்கு போக வேண்டிய நேரத்தை போகிறதுல அவர் கரூருக்கு போக வேண்டிய நேரம் தான் நாமக்கல்ல நிற்கிறாரு. அப்போ அந்த லேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேட்டு தான் கூட்டத்தை கட்டுக்கணக்காமல் வச்சுக்கிட்டு போகுது. அது இல்லாமல் கூட்டம் ஏறுது. ஏன்னா இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் லேட்டாக தான் போகிறார். இன்றைக்கும் இல்லை, எல்லா கூட்டத்துக்கும் சொன்ன நேரத்தை விட அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கூட்டம் அதிகம் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவர் என்ன பண்ணுறாரு. சொன்ன நேரத்தை விட ஒரு 1/2 மணி நேரம் போகலாம், 1 மணி நேரம் லேட்டாக போகலாம், பல மணி நேரங்கள் தாமதமாக போகுது. அவர் மேடையை எந்த செட்டப்பும் இல்லை, சேர் போட்டு உட்கார செட்டப்பில் தெருமுனை கூட்டமாக தான் நடத்தினார். இல்லை, இன்றைக்கி வேறு உட்கார வச்சிருக்கிறார். அன்றைக்கெல்லாம் தெருமுனை கூட்டம் வண்டியில் வர்றாரு, பேசுகிறாருன்னு போது இவர் உட்காந்துக்கிட்டே பேசுகிறாரு, ஏசி வண்டியிலே வந்துடுறாரு. அங்கே நிற்கிற மக்கள், கடுமையான வெயிலில் நிற்கிற அவங்களுக்கு சேர் எதுவும் கிடையாது, நின்றுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அந்த மக்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் நமக்காக கடுமையான வெயில் அடிக்குது, சரியான வெயில். அப்போ இவ்வளவு கொடூரமான வெயில் அடிக்கிற நேரங்களில் நாம் ஒரு நேரம் சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு போகாமல் அதை விட 4 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டாக இடத்துக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே அவருக்கு இல்லைங்க. இன்றைக்கும் அதை பற்றி ஞாபகம் இல்லை. அவ்வளோ நேரம் அந்த மக்கள் நிற்கிறாங்க குழந்தை குட்டியோட. அப்போவே இவர் வருவதற்கு முன்னாலே அவங்க மயக்க நிலைக்கு போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கூட்டம் ஏற்றி கூட்டம் வந்ததுக்கு பிற்பாடு காவல்துறை பல முறை அவர் சொல்லியிருக்குது. இன்னைக்கு ஒரு முறை 2 முறை இல்லை. இந்த கூட்டம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கூட்டம் சொல்லலாமேன்னு. இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது என்பதனால தான் கூட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல. இதற்கு முன்னால இதுபோல் சம்பவங்கள் நடந்திருக்கு. சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. பெரம்பலூருக்கு போறதுக்கு முன்னாடி அதுதாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, அவதூறா சொல்லி வாங்குறாங்க, கோர்ட்ல அனுமதி வாங்குறாங்க. பெரம்பலூர்ல என்ன விடலைங்கிறத இன்னைக்கு சொல்றாரு. அன்னைக்கு எவ்வளவு குற்றமா பேசினார் திமுகவுக்கு எதிராக.
அந்த அரசுக்கு எதிராக அவ்வளவு பேசினார். வேணும்னே பண்றாங்கன்னு பேசினார்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அரசு வந்து முடிவு பண்ணல. அப்புறம் என்ன பண்ணாரு? இவங்க நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்குறாங்க. இவ்வளவு கூட்டம் வருது, பிரச்சனையாகும்னு தான் போலீஸ் சொல்லுது. அன்னைக்கு இருந்த திமுக அரசு சொல்லுச்சு. அன்னைக்கு இருந்த காவல்துறை சொன்னபோது, அதற்கு எதிராக இவங்க கோர்ட்ல போய் முறையீடு பண்ணி அனுமதி வாங்கி வராருங்க. எவ்வளவு பொய் பேசுறாரு பாருங்க. இது வந்து வரலாற்றுல பல 50 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்கல்ல. 5 மாசத்துக்கு முன்னால, 6 மாசத்துக்கு முன்னால உள்ள நடந்த சம்பவங்கள் கண்ணு முன்னால் எப்படி திருச்சி பேசுறாங்க, எவ்வளவு பொய்யா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு இவரே ஒரு சாட்சியா இருக்கிறார். ஒரு முதல்வர் ஆனதுக்கு பிற்பாடாவது கண்ணியமா அவர் பேசணும்னா அதுவும் இல்ல. பொய்யா பேசுறாரு. அது அந்த சம்பவத்தை சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் கூட்டம் கரூருக்குள்ளார அவர் வந்து 4 மணி நேரம், 6 மணி நேரம் லேட்டா உள்ள வராரு. அந்த மக்கள் அவரை பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இவர் குறிப்பிட்ட நேரம், இவர் ஒரு 3 மணிக்கோ என்னமோ வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இவர் 3 மணி நேரம் 3 மணிக்கோ 12:30 மணிக்கோ வர நேரம் அவர் குடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, 6:30 மணிக்கு மேல தான் அங்க போறாரு உள்ள. போம்போது என்ன ஆகுதுன்னா, கூட்டம் பல மடங்கு ஏறுது. மாலை எண்ணும்போது. என்ன ஆகுதுன்னா, இவங்க கூட்டு வந்த கூட்டம். ஆச்சா? அதற்கு பிற்பாடு இவர் வராருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்தவங்க இருக்கிறாங்கல்ல, கடைக்கு வந்தவங்க, போனவங்க, வந்தவங்க, பஸ் ஏற வந்தவங்க, விஜய் வராருன்னு அந்த கூட்டம் அந்த இடத்தில் கட்டுக்கடங்காத கூட்டமா மாறுது. அவ்வளவு கூட்டம் ஏறுனதுக்கு பிற்பாடு, இவ்வளவு கூட்டம் நிக்குது. காவல்துறை சொல்லல, சொல்லியிருந்தா போயிருப்பேன்லாம் சொல்றீங்கல்ல. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்க அவ்வளவு கூட்டம், அது வந்து ரோட்ல நடக்கிற ஒரு கூட்டம். திறந்த வெளி அரங்கமோ, மைதானத்துல நடக்கிற கூட்டம் கிடையாது. அப்ப அவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்போது, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள அக்கறை உள்ள தலைவரா என்ன பண்ணியிருக்கணும்? குறைந்தபட்சம் நீங்க வந்து அவ்வளவு பெரிய பஸ் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த பஸ்ஸ விட்டு இறங்கி, ஒரு கார்ல மாறி நீங்க உள்ள வந்திருக்கணும் கூட்டத்துக்கு. இல்லையா? அது என்ன பண்றாருன்னா, இவர் என்ன பண்றாரு? ஏத்தி அத மக்கள் அதான் ஒருத்தர் உள்ள நுழையிறது கூட முடியாத கூட்டங்க அது. அப்படி நிக்குது, பிதுங்கிக்கிட்டு நிக்குது. 100 பேர் நிக்கிற இடத்துல பல்லாயிரம் பேர் நிக்கிறாங்க. 100 பேர் கெப்பாசிட்டி, 100 பேர், 200 பேர் அல்லது 1000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல பல்லாயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் நிக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர், ஒருத்தர் மேல ஒருத்தர் நிக்கிறாங்க. அவ்வளவு நெரிசலில் நிக்கிறாங்க. இவர் அதுக்குள்ள என்ன பண்றாரு? உள்ள விட்டு வண்டிய பிதுக்கிட்டு போறாருங்க. கொஞ்சமாவது மனசாட்சியா பேச வேண்டாமா? நீங்க பாத்தீங்களா? இது எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்ல. அவ்வளோ பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு, அத்தனூண்டு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ரோட்ல எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பக்கத்துல தான் அந்த பஸ் போய் ஒரு பக்கத்துல அப்படியே முழுமையா நிக்குது. அப்ப அங்க நின்றிருந்த மக்கள் எங்க போவாங்க? அப்ப மக்கள ஒரே வாரத்துல அது கடந்து போறாருல்ல. கேன்சல் பண்ணியிருக்கலாமே! ஏங்க அதத்தாங்க கேன்சல் பண்ற ப்ராசஸ் தான் சொன்னா நீங்க சண்டைக்கு வரீங்களே. இப்பவும் இந்த 5000 பேர் லிமிட்டோட நீங்க கூட்டம் நடத்துறீங்கல்ல. இப்ப எல்லா கூட்டத்துக்கும். இதத்தானே அன்னைக்கு அரசு அனுமதி இல்ல. 5000 பேர் தான் நடத்தணும்னு சொன்னபோது என்ன பண்ணீங்க? எதிர்ப்பு தெரிவிச்சீங்கல்ல. ஏன் நீங்க தானே கவர்மெண்ட். நீங்க 50,000 பேரை வச்சு கூட்டம் நடத்திக்க வேண்டியது தானே. ஏன் முடியல உங்களால? அன்னைக்கு இதே தான் திமுக அரசு பண்ணுச்சு. இதை லிமிட்டோட தான் வரணும், வரையறுத்தான் வைக்கணும். உங்க கூட்டத்தை வந்து எவ்வளவு பேர் வரீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற இவர் கூட்டம் வரது தடுக்கணுங்கிற கண்ணோட்டத்துல இல்ல. அசம்பாவிதத்துல உங்க பார்க்க வரவங்க இறந்துருவாங்கிறதுனால வரையறுக்கப்பட்டு 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு எதிராக எவ்வளவு பேசுறீங்க நீங்க? பயப்படுறீங்களா? எங்க மக்களை நீங்க அடக்குறீங்களா? அப்படிலாம் இவ்வளவு அவதூறு பேசணும் நீங்க. இன்னைக்கு அதே இடத்துல 5000 பேர் நீங்க முதலமைச்சர் 5000 பேர் மட்டும் தான் அனுமதிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க 50,000 பேர் விட வேண்டியது தானே. ஏன் விட முடியல? திமுக அரசு அன்னைக்கு என்ன செஞ்சதோ அதை தான் உங்க கூட்டம், அதன் பிரகாரம் தான் உங்க கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அப்படிதான் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த சம்பவத்தை மீண்டும் நீங்க திமுக மேல நிகழ்த்துறீங்க. நீங்க நிகழ்த்திட்டு இன்னொரு சம்பவம் நீங்க போறீங்க, அவ்வளோ நேரம் அந்த மக்கள் நிக்கிறாங்க. உடல் உபாதைகள் போறதுக்கான விஷயங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குடிக்க தண்ணி இல்லை அவங்களுக்கு. குடிக்க தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லாம பல பேர் சுருண்டு விழுந்திருக்கிறாங்க. அப்ப தண்ணியே இல்லாம எந்த எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லாம 6 மணி நேரம் அங்க பெண்களும் ஆண்களும் பக்கத்துல இருந்து வந்த கூட கிடையாது. வீட்டுல போய் குடிச்சிட்டு வந்துடலான்னு பல மைல் பஸ்ல டவுன் பஸ் பிடிச்சி பல தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க திரும்பியும் போக முடியாது. சாப்பிட எதுவும் இல்ல. அவ்வளவு மோசமான சூழல்ல அந்த மக்களை நீங்க 6 மணி நேரம் காக்க வச்சுட்டு அதுல கொண்டாந்து பிதுக்கிக்கிட்டு அவ்வளவு பெரிய பஸ்ஸை கொண்டாந்து நசுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி நிகழ்ந்தது? அது இன்னொரு கொடூரமா அங்க சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பாக்குறதுக்கு ரசிகர்கள் முண்டி அடிக்கிறாங்க. வாலிபர்களா இருக்கிறவங்க முண்டி அடிக்கிறான். பெண்களும் குழந்தைகளால தாங்க முடியல. அந்த பெண்கள் குழந்தைகள் மேல ஏறி வந்து பசங்க போறாங்க. அப்ப என்ன பண்றீங்க? நீங்க தண்ணி யாருக்க வேணும்னு சொல்லும் போது தண்ணி பாட்டில எடுத்து நீங்க போடுறீங்க கூட்டத்துல. இவர் போடுறாரு தண்ணி பாட்டில. அப்போ நீங்க விஜய் பாக்குறதுக்கே நிக்கிறாங்கன்னா விஜய் கைப்பட்ட தண்ணி பாட்டில வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் அது. முந்திரானுங்க அந்த பசங்க எல்லாரும் பெண்கள் ஆண்கள்லாம் விஜய் கைப்பட்டு வர தண்ணி பாட்டிலுங்கிறது வாங்குறதுக்காக முந்தி வராங்க. அவ்வளவு நெரிசல்கள் உங்க கண்ணு முன்னால நிகழ்து. சரி தடுத்து விட்டாங்க, போலீஸ் வரல தடுத்து விட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, நிகழ்ந்தது பாத்தீங்கல்ல நீங்க. நிகழ்ந்ததுல ஏன் ஓடுனீங்க? யாருங்க ஓடுனீங்க? வீட்டுல போய் ஜாலியா இருந்தேன்னு என் மேல அவதூறு சொல்றாங்க திமுக. உங்களை யாருங்க வீட்டுக்கு போக சொன்னது? திமுக வீட்டுக்கு போக சொன்னது? திமுக தான் உங்களை வேணுமே சதி பண்ணி கொண்டாந்து விட்டுருச்சுன்னு சொல்றீங்க. அவதூறு சொல்றீங்க இல்ல, அதனாலதான் நடந்ததுன்னு சொல்லி கண்ணு முன்னால் நடந்துருச்சு இல்ல. நீங்க ஏன் விட்டுட்டு ஓடுனீங்க? திமுக உங்களை போக சொல்லிச்சு வீட்டுக்கு.
ஓடுங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து நீங்க வீடியோ போடுங்க சொல்லுச்சா திமுக? உங்க கண்ணு முன்னால நசுங்கி சாகுறாங்க. நீங்க திபுன்னு கரூர்ல இருந்து கிளம்பி நாமக்கல்ல போய் தங்கியிருக்கலாம்ல நீங்க. கரூர்ல தங்க முடியாட்டி கூட. அட திருச்சியில தங்கியிருக்கலாம்ல நீங்க. ஏன் நீங்க கேட்க ஓடுனீங்க? உங்களை யார் திருப்பி போக சொன்னது? திமுக அவங்க போக சொல்லுச்சு. கொஞ்சமாவது நேர்மையும் மனசாட்சியும் வேண்டாமா? ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு பொறுப்பா பேச வேண்டாமா? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குல்லங்க. நீங்க தானே சாட்சியா இருக்கிறீங்க இதுக்கு. இன்னைக்கும் சொல்றாரு ஸ்டாலின் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இவர் இப்பயே நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படி. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களோட 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 நிர்வாக சீர்கேடு இருக்கு பாத்தீங்களா? இந்த நிர்வாக சீர்கேடு, இவங்க ஆட்சிகளோட லட்சணம் பாக்குறோம் பாத்தீங்களா? ஒவ்வொரு இடத்துல என்ன சம்பவம் நடக்குது, முதலமைச்சர்கள் ரீல் போடுறது, எந்த பொறுப்பும் இல்லாம அரசு நடக்கிறது பாத்தீங்களா? அதனால என்ன பண்றாரு, இவங்க பழிய தூக்கி ஏதாவது மேல போடுறாங்க, தலையிடுறாங்க, எங்களை எதை பண்றாங்கன்னு சொல்வதற்காக மடை மாத்துறாரு. என்ன தலையீடு இருக்கு? நீங்க ஊழலை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? அழிச்சு தூக்குவோன்றீங்க. அப்படி தூக்கிட்டோம், அந்த ஊர்ல இருந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு பொய் பேசுறீங்க? இவ்வளவு ஊழல்ங்கிறீங்களே. இந்த பக்கத்துல மேல மேடையில வந்து நின்னாரு ஒருத்தர். யாரு அவரு? எம்ஆர் விஜய். யாரு அவர்? தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா அவரு? திமுகவுக்கு நீங்க வந்து ஊழல்ன்றீங்க. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு பெரும் கேஸ் எல்லாம் போறவங்க அவங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர். அப்புறம் வந்து விராலிமலை விஜயபாஸ்கர் சேர்த்து விட்டுருக்கீங்களா? கொஞ்சமா எவ்வளவு பொய் என்பதற்கு அதுவே சொல்றேன். இவரை கடைசியா புகழ்ந்து பேசி அவர் வர அந்த கரூர்ல விஜயபாஸ்கர் ஒரு 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 பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்சி அப்படிதான் சொல்லிட்டு அவர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. அவ்வளவு சிறப்பான வாய்ப்பு. 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். என்ன கோரிக்கை வச்சேன்னா, என் தோள் மேல கை போட்டு ஒரு போட்டோ கொடுக்க முடியுமான்னு கேட்டேன்னு சொன்ன உடனே, அந்த இடத்துல தான் எனக்கு விஜய் ரொம்ப பிடிச்சது. அவரோட சிரிப்பு, அட பாவி அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிவான ஒரு சிரிப்போட திரும்பி பார்த்தாரு அவரு. எப்படி இருக்காரு பாருங்க அவரு. அதபால் நம்ம அவ்வளவு பெரிய ஊழல் செய்து பான் பராக் வித்தவன், குட்கா வித்தவனை எல்லாம் கொண்டாந்து உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு, நீங்க திமுக ஊழல் பண்ணிருச்சு, விடமாட்டோம், ஓட விடமாட்டோம், என்ன பண்ண போறீங்க? உங்க கட்சியில சேர்த்துக்க போறீங்க கூட்டு வந்து. ஊழலுக்கு அதிகமாயிடுச்சு நிரூபிக்கப்பட்டதுன்னா என்ன பண்ணுவாரு? கட்சியில கொண்டாந்து சேர்த்துப்பாங்க போல தெரியுது. அப்படிதான் சேர்த்திருக்காங்க அண்ணா திமுகல இருந்து. இல்ல என்ன பேச விடுங்க. பேச மாட்டீங்க. வாயை திறங்க சிஎம்னு சொல்றாங்க. வாயை திறந்து பேசுனதுக்கு 5 நிமிஷம் பேசுனது குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. என்ன கொத்து பரோட்டா போட்டாங்க? நீங்க வந்து நீங்க சட்டசபையை குறித்து தான் பேசுறாங்க. நீங்க பேசுங்க வாயை திறந்துன்னு சொல்றது சட்டசபை இல்ல. சட்டசபை எதுக்கு இருக்கு? சட்டசபை என்பது பேசுவதற்காகத்தான். பேசினா ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? இவர் என்ன பண்றாரு? எழுதி வச்சுக்கிட்டு பேசுறாருங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. பேசாம உட்காந்துருக்காருங்க. பேசாம ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்துருக்காரு. கோல்டன் பீச்ல ஒருத்தர் இருப்பாரு அது மாதிரி. எந்த சிரிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. பேசாம உட்காந்துருக்காருங்க. எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா தொகுத்து என்ன பண்றாரு? மறுநாள் எழுதி இன்னைக்கு எழுதி மனப்பாடம் கொண்டு வந்து வசனமா பேசுறாருலங்க. அது மாதிரி சட்டசபையிலையும் பேசுறாருங்க. எந்த கேள்விக்கு இங்க பதில் சொல்றாரு அவரு? இதை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேட்கும்போது, உதயநிதி பேசும்போது குறுக்கால 10 பேர் கேட்கிறாங்கல்ல கேள்வி, பதில் சொல்றாருல்ல அவரு. எத்தனை குறுக்கீடுக்கு சபாநாயகர் அனுமதிக்கிறாரு? அதுபோல் இவர் வந்து அவதூறு பேசும்போது, திமுக வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தாவேக அரசை பத்தி குற்றம் சொல்லி பேசும்போது குறுக்கீடு அனுமதிக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, நீங்க எப்படி சொல்லலாங்கிறீங்க, அவர் பதில் சொல்றாரு. அதே போல் வந்து திமுக குறித்து இழிவான வார்த்தைகளை வந்து விஜய் பேசும்போது அவங்க பேச கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? குறுக்கீடு பண்ண அனுமதி கொடுக்கறது இல்ல. குறுக்கீடு பண்ணா ஏன் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னா, குறுக்கீடு பண்ணா அவர் பதில் சொல்லணும். பயந்துக்கிறாரு, பதில் சொல்ல முடியாது. அவர் தயாரி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. எங்கேயாவது நீங்க உள்ள ஸ்டக்கா கொடுத்தீங்கன்னா நின்றுடும் ஸ்டக் ஆகி அப்படியே. கமா, புல் ஸ்டாப்பு, ஏற்ற இறக்கம், எந்த இடத்துல வந்து சவுண்ட் கொடுக்கணும், இதோட ரெடி பண்ணி வந்து உட்காந்துருக்கிறாரு அவரு. அப்புறம் நீங்க உள்ள போய் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே ஜாம் ஆயிடும். அதனால அவரை குறுக்க பேச அனுமதிக்கிறது இல்லை. மறுநாள் அப்படியே இருக்கிறாரு. எங்க பேசுறாரு அவரு? எங்க பேசுறாருங்க? மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறாரு. கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. பேச்சு என்பது உரையாடல். சட்டசபை என்பது தனி சொற்பொழிவு நிகழ்ச்சிற இடம் இல்ல அது. இங்க போய் தனியா ஆவர்த்தனம் பண்ணிட்டு வரா மாதிரி பண்றது. சட்டசபை என்பது உரையாடல். கேட்கிற கேள்விக்கு மாறி மாறி பதில் சொல்லணும். எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்க அமைச்சர்லாம் பதில் சொல்றாங்கல்ல, முதலமைச்சர் சொல்ல வேண்டாமா? உங்க அமைச்சர்கள் கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இனிமேல் சட்டமன்றத்துல வந்து கதவுகளை மூடி வைக்க போறோம் அப்படின்றாரு. மூடி வச்சுக்குங்க. என்ன மூடி வைக்க போறோம்னு? அப்ப கூட பதில் சொல்லுன்னு சொல்லல அவரு. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு இல்ல. மூடி வைப்பேன், கதவை மூடி வைப்பேன், தாப்பால் போட்டு வைப்பேன், சீல் வைப்பேன். ஒரே வார்த்தை. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி இருந்தா உள்ள உட்கார போறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா திருப்பி அவங்க கேட்க போறாங்க. இதுதானே ஜனநாயகம்? கதவை மூடி வைப்பேன்னா இது என்ன ஜனநாயகமா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒரு முதலமைச்சர் இப்படி சட்டசபையில சீல் வைக்க போறாரா சுத்தி இவங்களை வச்சுட்டு? எவ்வளவு பெரிய கொடுமைங்க ஒரு பேச்சு அவங்க உட்காந்து கேட்கறது. டிவியில பார்க்கவே நம்மளுக்கு ஒரு பதட்டமாகுது. பக்கத்துல உட்காந்து பார்க்குறாங்களே இவ்வளவு மனப்பாடம் பண்ணி மாடுலேஷனோட சினிமா வாசனம் பேசுற மாதிரி இப்ப பேசுறாருப்பா. ஒரு சட்டசபையில தலைவர் பேசுற பேச்சு அப்படியே பேச இல்ல முடியும். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா மக்கள் அங்க ஏங்க ரசிக்கிறாங்க. ஷூட்டிங்க பார்ப்பாங்க மக்களு. அவர் பில்டப்பா பேசுவாங்க. அவையில நீங்க ஒரு அவையில அறிவாளிகள் இருந்த அவையில கொண்டாந்து நீங்க அதே மாதிரி சினிமா மாடுலேஷன் பண்றது, இப்படி பண்றது, இப்படிங்கிறதெல்லாம் என்னதுங்க இது? கத்துறது இதா சட்டசபையா?
சட்டசபையில் அப்படிதாங்க பேசுறாரு அவரு. அவரால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு வீரம் பேசுறாருல, ஒரு கேள்விக்கார பதில் சொல்ல முடியும். 1 to 1. நான் பெருமைக்கு சொல்லல, இப்பவும் சொல்றேன். உதயநிதி அவரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி, முதலமைச்சராக இருக்கிற விஜய் 2 பேரும் விவாதம் பண்ணிட்டாங்க சட்டசபையில. விவாதம் பண்ணட்டும். உங்க வீரத்தை பார்ப்போம். அதுல உதயநிதி சிறப்பா வீரமா இருக்கிறாரா, நீங்க வீரமா இருக்கிறான்னு தில் இருந்தா நீங்க சவாலுக்கு வாங்க. சொல்லுங்க, சட்டசபையில் நிகழ்த்துங்க. அதை நிகழ்த்த முடியுமா? அதை சொல்லுங்க. இவ்வளவு ஓடுறாரு இல்ல, ஓடல, உன் முன்னால தான் நிக்கிறாங்க. உங்க முன்னால தான் உங்க அரசை வச்சு அடி அடி நடிச்சாரு அன்னைக்கு. இவ்வளவு பண்றீங்கன்னு சொல்லி உங்களையும் பேசினாரு. நீங்க பதிலுக்கு கூட உதயநிதி பேரை சொல்றது கூட நீங்க பயப்படுறீங்க. பேசவே இல்லையே. அப்ப கூட ஸ்டாலின் சார்னு பேசுறீங்க, முதலமைச்சர் எங்க அப்பா கடன் தான் பேசுறீங்களே தவிர, இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட உதயநிதிங்கிற பேரை சொல்வதற்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஏன் என்ன பயம் அப்படி உதயநிதி பார்த்து? ஒரு வார்த்தை எதிர்க்கட்சி தலைவர் அவரு. உங்க சட்டசபையில் அவரு தான் இருக்கிறாரு, ஸ்டாலின் இல்ல அங்க. அவர் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. உதயநிதி என்பது பேரை உச்சரிப்பதற்கு ஏன் உதறல் எடுக்குது விஜய்க்கு? அதை சொல்லுங்க. அதை தான் நான் கேட்கிறேன். உங்களால சொல்ல முடியல. நீங்க சட்டசபையில நேரடியா கேள்வி கேட்டாலும் உதயநிதி பேரை சொல்ல முடியல. உதயநிதி கேட்ட கேள்விக்கு கூட அவர் பேரை சொல்லாம என்று கேட்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள் அப்படிதான் சொல்றீங்க. ஏன் பயப்படுறீங்க உதயநிதி பார்த்து? நீங்க தான் அதாவது இந்த இந்த சுடுகாட்டுக்குள்ளார நடுராத்தில் நடந்து போறவன் சத்தமா பாட்டு போவாங்களாமா. அது எதுக்குன்னா பயம் இல்லாம இருக்கிறதுக்கு தனக்கு. அது மாதிரி இருக்கு இவரோட சவுண்டு. நீங்க பேசுங்க. நல்லா கவனிங்க. இந்த இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராகி சட்டசபையில் 1 to 1 எதிர்க்கட்சி தலைவரோடு 1 to 1 எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இது வரைக்கும் உதயநிதி என்கிற பேரை அவர் உச்சரித்திருக்கிறாரா காட்ட சொல்லுங்க. என்ன ஜனநாயகம் இருக்கு உங்ககிட்ட? காட்ட சொல்லுங்க. ஒரு எவிடன்ஸ் காட்ட சொல்லுங்க. உதயநிதி பேரை சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாரு? இல்ல அவங்க கிட்ட கேட்டா அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படிம்பாங்க. ஏங்க நீங்க வெவ்வேறு பேரை சொல்றீங்கல்ல, செந்தில் பாலாஜி அட்ரஸ் பண்றீங்கல்ல, செந்தில் பாலாஜி கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அட்ரஸ் பண்றீங்க, ஓடிட்டாரு, தேடுறோம் பிடிக்கலன்றீங்களா? உதயநிதினு சொல்லு தில் இருந்தா. அவர் தெளிவா இருக்கிறாரு. பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன வேணுமாலும் கேளுங்கிறாரு. எத்தனை பேர் சட்டசபையில் அவர் பேசும்போது குறுக்க கேள்வி கேட்டீங்க? அவர் உரையை தயார் பண்ணி வச்சிருந்தார், பேசினாரு. ஆனா உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாரா இல்லையா? அவரு சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர் குறுக்கிட்டீங்க நீங்க? சபாநாயகர் எத்தனை பேரை குறுக்கிட வச்சீங்க? அவரு சபாநாயகர் வர குறுக்கிடுறாரு. எல்லாம் குறுக்கிடுறாங்க. குறுக்கிட கேள்வி கேட்கறது அவரு முதலமைச்சரை பார்த்து. முதலமைச்சர் மட்டும் பேசாம உட்காந்துருக்காரு. அவர் எழுந்து மறுநாள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஹோம்ஒர்க். அதான் நான் முதல் சட்டசபை நிகழ்ச்சியிலே சொன்னேன். விஜய்க்கு வந்து உதயநிதி ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னு. ஹோம்ஒர்க் மறுநாள் போய் வீட்டில் போய் வீட்டு பாடம்லாம் ரெடி பண்ணி மனப்பாடம் பண்ணி மறுநாள் வந்து சட்டசபையில் ஒப்பிக்கிறார். ஏற்ற இருக்கத்தோட. இதுல அண்ணா திமுகவும் திமுகவும் தீய சக்தியும் தூர்ந்து போன சக்தியும் வேற வேற அண்ணா கிடையாது. திமுக கூட சொல்ல அவருக்கு தைரியம் இல்ல. அண்ணா அதுதான் வந்து அதான் சொல்றேன்ல, எதை சொல்வதற்கு ரைட்ஸ் இருக்குங்கிற அவருக்கு. பூரா வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் கூப்பிட்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சு கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஊழல் பெருச்சாளிகளை, ஊழல் வழக்குல வந்து கைதானவங்கள. எந்த பேர அரசியலும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்றாரு. அப்புறம் எப்படி சரி சும்மாவே வந்துட்டாங்களா அவங்க? அப்படியே வச்சுப்போம். இதுல பேரமே இல்லை, குதிரை பேரமே இல்லை. நியாயமா தான் அவங்க கட்சியில் சேர்ந்திருக்காங்கன்னா, ஊழல் பணம் நீங்க ஏன் கட்சியில் சேர்ந்திருக்கீங்க? என்னங்க, நீங்க நியாயமானவன சேருங்க. ஊழலே நடக்கல. நீங்க குதிரை பேரம் கொடுக்கல, சோப்பா கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அவங்களா வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா வச்சுப்போம். இப்படி போல் ஊழல் குற்றச்சாட்டு, நீங்க ஊழல் ஒழிப்பேன்றீங்கல்ல, ஊழல்ல பிரதானமான குற்றவாளிகளா இருக்கிறவங்கள கொண்டு உங்க கட்சியில் சேர்த்துருக்கீங்களே, என்ன நியாயம் இது? அந்த மக்கள் அப்பாவி மக்கள். நீங்க சொல்றதா நம்பி அவங்க கை தட்டுறாங்க. அந்த கரூர் விஜயபாஸ்கரன் மேடையில சாட்சி. நீங்க உங்க ஆட்சியின் சாட்சியே தான். நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் பண்றீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இந்த துறையில பெரும் ஊழல் நடந்திருக்குதுன்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்லங்க. ஒவ்வொரு போஸ்டிங் இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்கன்னு. கட்சியில சேர்க்கறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு உள்ள வந்து பேரம் சேர்க்கறது, வெளியில இருக்கிற அதிமுக உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணிட்டு வந்து கூப்பிட்டு வந்து சேர்க்கறதுன்னு சொல்லி எந்த வகையிலும் நியாயமா இருக்குது இந்த கட்சி? எந்த வகையில நியாயமா நேர்மையா இருக்கிறாங்க? ஊழலை தவிர. ஆனா லஞ்சத்தை ஒழிச்சிருக்கிறோம், லஞ்சமே கிடையாது. நீங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸ் வேணாலும் பாருங்க. நீங்க போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பார்த்துட்டு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, போய் சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்க வந்து வேலை நடக்குது, எங்க லஞ்சம் இல்லாம நடக்குது, கொஞ்சம் நியாயமா பேசணும். இதே திமுக திராவிட மாடல் ஆட்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் இருந்தபோது ஒரு சம்பவம் பண்ணார். என்ன பண்ணாரு? அரசுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எளிய மக்களும் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வந்து இந்த ஆபீஸுக்கு போனா இது இங்க இல்லம்மா, கலெக்டர் ஆபீஸுக்கு போம்பாங்க. கலெக்டர் ஆபீஸுக்கு போனா கலெக்டர் ஆபீஸ் கிடையாதுமா, நீங்க இதுக்கு வந்து முனிசிபல் ஆபீஸுக்கு போகணும்னு அலைய விடுவாங்க. இந்த தொல்லையே வேண்டாம் என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டு, மக்கள் எந்த பகுதியில் வாழ்கிறார்களோ அந்த பகுதியிலே அதிகாரிகள், கலெக்டர், தாசில்தார் எல்லாரையும் அவங்க இடத்துக்கு வர வச்சாருங்க. வர வச்சு உங்க கோரிக்கையில எழுதி கொடுங்கன்னு சொல்லி 10 பைசா செலவு இல்லாம, அலைச்சல் இல்லாம, அவங்க சாவகாசமா வந்து எழுதி கொடுத்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எஸ்எம்எஸ் வந்து சாதிச்சாரா இல்லையா? பொய் சொல்லாதீங்க நீங்க. இது வரைக்கும் இந்திய வரலாற்றுலயே கிடையாதுங்க அது. செஞ்சாரு.
இந்த மக்களுக்கு பயனாளர் மக்களுக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிகாரிகளை தேடி போடுறதில்ல. அதிகாரிகள் இவங்கள தேடி வந்தாங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்குற குமஸ்தா, கிளர்க் அவங்க இல்ல. கலெக்டர், சப் கலெக்டர், தாசில்தார் இவங்கெல்லாம் மக்களை தேடி மக்கள் இருக்கிற இடத்துல முகாம் போட்டு அவங்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இல்ல அப்ப அந்த திட்டங்களால பயனடைந்த மக்கள் தானே விஜய்க்கு வாக்கும் அளித்திருக்காங்க. ஆமா, அதற்கு ஓட்டு போட்டதற்கு அவர் மேல உள்ள பிரியம். ஒரு நடிகரா இருக்கிறாரு, ஒரு முறை போடுவோமே அப்படின்னு ஜாலியா போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். 1000 ரூபாய் வாங்கின மக்கள் தான் போட்டுருக்காங்க. அதை தான் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டாரு. ஏன் லஞ்சம் வாங்கலன்றாரு. மக்களை தேடி அனுப்புனாருங்க போன ஆட்சியில ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியில அதிகாரிகளை. எவ்வளவு பொய் சொல்றாரு பாருங்க. பக்காவா பொய்யா பேசுறாரு. அவர் அரசு நிகழ்ச்சிக்குரிய எந்த கண்ணியமும் அதுல இல்ல. எந்த மரியாதையும் அதுல இல்ல. அங்க இருந்ததெல்லாம் இந்த விஜயபாஸ்கர், அப்புறம் அவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பணி நியமனங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அரசு நிகழ்ச்சி தானே. அப்படித்தானே. ஆனா அரசு நிகழ்ச்சிக்கான எந்த ஆதாரமும் இல்லையா. அது வந்து திமுக எதிர்ப்பு கூட்டம் மாதிரி தான் நடந்துச்சுங்க. என்ன ஜனநாயகம் இது? அங்க போய் நீங்க சொன்னது போல செந்தில் பாலாஜி அவர்களை சொல்றாரு, ஓடுறாருன்றாரு. இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூர்ல போய் படுத்திருக்காரு அப்படின்றாரு. அப்போ நீங்க ஊழல்னு சொன்னா அங்கேயும் எல்லாத்தையும் சொல்லுவாருங்க. ஆனா உதயநிதி பேரை மட்டும் அவர் சொல்ல மாட்டாருங்க. உதயநிதினா பயங்க அவர். சொல்லுங்க. சட்டசபையில் 1 to 1 உதயநிதி பேசும்போது அப்படியே உட்காந்துக்கிறாரு தலையை குனிஞ்சு கீழே. 1 to 1 பார்க்கறதுக்கு அவருக்கு பயம். உதயநிதிங்கிற பேர் சொல்றாரு. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர். இவ்வளோ தைரியமா பேசுறாரு. அங்க கூட அவர் பேரை சொல்ல மாட்டார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்களையும் சொல்ல வேண்டியதானே. சட்டசபையில் சட்டசபை உறுப்பினராகவே இல்லாத ஸ்டாலின் சாரை ஏன் கூப்பிடுறீங்க அங்க? இன்னைக்கு எதிர்க்கட்சி திமுக, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. தில் இருந்தா சொல்லுங்க. நியாயமா இருந்தா சொல்லுங்க. இதுல முக்கியமான மையப்புள்ளி வந்து இடைத்தேர்தல் தான். அது வந்து நிறைய இடங்கள் அவர் குறிப்பிட்டும் பேசுறாரு. ஆமா. நீங்க வந்து இது மட்டும் பத்தாது, இனி வரும் காலங்கள்ல நிரந்தரமாக ஒரு அடியை கொடுக்கணும். வெளுத்து விடுங்க. இடைத்தேர்தலை வச்சு வெளுத்து விடுங்கன்னு இவரை வெளுத்து விட போறாங்க இடைத்தேர்தலில். கண்டிப்பா. ஏன்னா தேர்தலுக்கு முன்னால இப்படி ஒரு முகம் மக்கள் எதிர்பார்க்கல. இவர்கிட்ட இப்படி ஒரு முகம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இப்போ ஆட்சியாளராக வந்துட்டாரு. ஆட்சியாளராக வந்ததுக்கு பிற்பாடு இவரோட குறைகள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன சொன்னாரோ எதையுமே இவர் செய்யல. நான் ஆட்சிக்கு வந்தோடனே 6 கேஸ் கொடுப்பேன்னாரு. வந்த உடனே கொடுப்பேன்னாரு. கொடுக்க முடியல. ஆட்சிக்கு வந்தோடனே 2500 ரூபாய் கொடுப்பேன்னாரு. கொடுக்க முடியல. எல்லா திட்டங்களும் அறிவிச்சார். எதுவுமே அவரால் கொடுக்க முடியல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆட்சி வந்திருந்தா 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருப்பாங்க. மக்கள் அதை யோசிக்கிறாங்க. இவர் வந்தா இவர் கதை வந்து இவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து அண்ணா திமுகல இருந்து இருக்கிற எம்எல்ஏக்களை தன் கட்சியில சேர்த்துக் கொள்வதில் தான் கவனம் எடுக்கிறாரே தவிர ஆட்சியில் இவர் கவனம் எடுக்கல. ரொம்ப நாள் பொறுத்து என்ன பண்றாரு, அண்ணா செப்டம்பர் மாசம் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு மோதிரம் போட போறோம் குழந்தைகளுக்கு இருக்காரு. அப்ப என்ன சொன்னார், பொதுவா சொன்னாரு. ரியல் தாய்மாமன் ரியல் தாய்மாமன். அதாங்க ரியல் தாய்மாமன் தான் முதல்ல எல்லாத்துக்குன்னாரு. இப்ப அரசு மருத்துவமனை மட்டும் சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணுதான் இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. அது செப்டம்பர் 15 வந்தா தான் தெரியும். அதற்கு முன்னால் சொன்ன எந்த ப்ராசஸையும் அவர் செய்யல. அதுக்கு பதிலாக தான் சில விஷயங்கள் மேற்கொண்டு சொல்றாரு. இந்த கடந்த ஆட்சியில வந்து நிறைய ஓட்டைகள் இருந்திருக்கு, பாத்திரத்துல ஓட்டை இருந்திருக்கு, தங்க எங்க போச்சுனே தெரியல. கடந்த ஆட்சியின் சிறப்பா இருந்ததுனால தான் இந்த ஆட்சியில் இவர் நடத்துறாரு. இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? கட்டணமில்லா பேருந்து போகுது. அதுல போய் என்ன பண்றாரு, நடுவுல பேர் மட்டும் எடுக்கிறாங்க. விடியல் எடுத்துட்டேன். விடியல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அடிமையா இருக்கணும். அப்படியே கொத்தடிமை மாதிரி விடியல்ங்கிற வார்த்தை அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதுதான் இவங்க என்ன பண்ணி எந்த நிலத்தட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசை பரவாயில்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதுன்னா அது கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது மட்டும்தான். வேற எதையும் ஆணையம் பிடிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அம்மா உணவு மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் நடத்துறது, விடியல் பேருந்து கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுத்தது. நீ 1500 ரூபாய் கூட உன்னால கொடுக்க முடியல. நான் என்ன சொல்றேன், நீ 2500 அவர் கொடுத்த 1000 தானே கொடுக்குற. ஒவ்வொன்னா சரி பண்றோம். ஒவ்வொன்னா சரி பண்ண ஒவ்வொன்றும் சரி பண்ணாம நீ என்ன பண்றீங்க? வேற என்ன பேசுறீங்க? அப்ப தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? போன ஆட்சியில் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நீட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க வந்தா பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு நிர்வாகம் தெரியும். காசே இல்லாத போது தான் ஒன்றிய அரசோட இணக்கமா இல்லாத சூழத்தை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் போது தான் அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு. பல்வேறு திட்டங்களை செஞ்சாரு. இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த ஆட்சியில் நிர்வாகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் அவங்க பண்ண சாதனையில இருந்து இன்னொரு டைமென்ஷனா வந்து 2000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அவர் 8000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. இன்னும் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுக்க முடியாது இவரால. என்ன பண்றாரு, தொடர்ந்து திமுக மேல பழி சொல்வதன் மூலமாக தன் காலத்தை கடத்துவார். இல்ல நான் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் சவால் விட மாட்டேன். என்ன சொன்னாரு? இப்ப அவரு தானே பேசுறாரு. இல்ல அது வந்து ஒன்றிய அரசு சொல்றாரு. அவரு சட்டசபையில் நான் தொட விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன்லாம் சொன்னீங்கல்ல. இந்த ஊழலை பூரா தொட்டு தூக்கிட்டே இருக்கீங்கல்ல. என்ன பண்றீங்க? எல்லாரையும் கொண்டாந்து ஊழல் பேர் ஊழல் செஞ்ச விட மாட்டேன், தொட மாட்டேன், படமாட்டேன்லாம் பேசுனீங்க சட்டசபையில. வெளியில பூரா ஊழல் கட்சிக்காரனை கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா இதுல டாக்லெஸ் ஒர்க் மோர். நாங்க வந்து பேச மாட்டோம். இப்ப கர்நாடக மேகதாது விஷயம் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. நாங்க வந்து அதுக்குடனே நாங்க வந்து நீங்க எப்படி விடாம ஏங்க இருப்பீங்க? பேச மாட்டாங்கிறதே பேசிதாங்க சொல்றாரு. என்ன பேசுறாரு? இந்த பேசினாரு ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பாரு. 1/2 மணி நேரம். என்ன அதுல என்ன உருப்படியா அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும், ஆட்சி நிர்வாகம் குறித்தும், ஆட்சியில் எவ்வளவு பணம் இருக்குது, என்ன பண்ண முடியும், என்ன நிர்வாகம் நடக்குதுன்னு ஒரு வார்த்தை பேசினாரா? என்ன பேசினாரு? கரூர் அவதூறு பேசினாரு. திமுக மீதான அவதூறு பேசினாரு. வேற என்ன பேசினாரு? ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? ஏதாவது தெரியுமா அவருக்கு அத பத்தி? முதலமைச்சரா இருக்கிறார். என்ன நிர்வாகம் நடக்குது? இந்த 55 நாளில் நாங்கள் நிர்வாகமாக எதை செய்திருக்கிறோம்னு சொன்னாரு. ஏதாவது ஒண்ணு சொன்னாராங்க? சொல்லுங்க. அவர் தானே பேசினார் முதலமைச்சர். ஒரே இவ்வளவு நேரம் பேச்சுல திமுக கடுமையா பேசினாரு. கரூர் சம்பவத்த திசை திருப்பி பழைய மாரி திருப்பி பேசினாரு. எல்லாம் பேசினாருங்க. 55 நாட்களில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு ஒண்ணு சொன்னாரா? செப்டம்பர் 15 நான் மோதிரம் போட போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 55 நாள்ல நீங்க என்ன ஆணி எடுத்து போட்டீங்க? அத சொல்லுங்க. ஏதாவது என்ன பண்ணி ஒரு சம்பவம் சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்கிறீங்க? இல்ல யாராவது லஞ்சம் கேட்டா வந்து சொல்லுங்க. இது எங்க எங்க ஆட்சி, எங்க விஜயனுடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சின்னு சொல்லுங்க. போய் சொன்னா விஜய்கிட்டயே போய் சொல்லுன்பாய்ங்க. எங்ககிட்ட ஏன் சொல்றீங்க? அவர்கிட்டயே போய் சொல்லும்பாய்ங்க. என்ன போய் அரசு அலுவலகத்துல போய் என்ன வேலை நடக்குது இங்க? என்ன போய் கேட்கறது? லஞ்சம் கேட்க மாட்டாய்ங்க. அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாய்ங்க. என்ன நடக்குது வேலை அங்க? என்னங்க வேலை என்ன நடக்குது போய் கேட்கறதுக்கு மக்களு. ஏதாவது ரேஷன் கார்ட புதுப்பிக்கணும், அத புதுப்பிக்கணும்னா லஞ்சம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வாங்கம்பாங்க. அப்புறம் வாங்குங்கிறதுக்கு லஞ்சம்லாம் வாங்குறதில்ல எந்த ஊர்லயும். அப்புறம் லஞ்சம் குடுத்தாலும் வேலை நடக்காதுன்னு தெரியும். இப்ப லஞ்சம் வாங்குறதுல இல்ல. என்ன ப்ராசஸ் பண்றதுன்னே இல்லையே அதிகாரிகளுக்கு. அதிகாரிகள் இத நடைமுறைப்படுத்தலான்னு அரசு ஒரு திட்டத்த சொன்னா தானங்க நடைமுறைப்படுத்த முடியும். ரூ. 1000 அக்கவுண்ட்க்கு போயிடுது. இப்ப ரூ. 1000 போய் ஒருத்தர் ஒவ்வொரு ஆபீஸ்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரேஷன் கடையில போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அக்கவுண்ட்லயே போடுற ப்ராசஸ போன முதலமைச்சர் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாரு. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. இப்ப மக்கள் போய் கேட்டாங்கன்னா எந்த வேலையும் நடக்காது. என்ன நடக்க போகுது? இல்லம்மா நாளைக்கு வாங்கம்மா. இன்னும் அரசு திட்டம் வரலம்மா. ஜிஓ வரலம்மான்னு சொல்லப் போறாங்க. நீங்க ஜிஓ போடுங்க. என்ன என்ன சட்டத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க? மக்கள் போய் கேட்டு இல்லன்னு சொல்லப் போறாங்க இப்ப அவங்க. அரசு அதிகாரி வேலை பார்க்கறதுக்கு என்ன திட்டம் புதுசா குடுத்திருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லையே. இறுதியா இந்த நினைவு சின்னம். ஏன்னா வரலாற்றுல கரூர் வந்து எங்களுடைய அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு நினைவு சின்னத்த வந்து கட்டுங்க. உருவாக்க போறோம். அந்த நினைவுச் சின்னம் தான் உங்களின் குற்ற உணர்வாவும், உங்களோட எல்லா தவறுகளுக்கும் ஒரு சாட்சியாவும் இருக்க போகுது. பொய் சொல்லி மாத்திர முடியாது. நீங்க வைங்க நினைவுச் சின்னம் வைங்க, என்ன வேணுமானாலும் வைங்க. 41 உயிர்கள் இறந்து போனத பத்தி உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்ல. ஓடிட்டேன், வீட்ல ஜாலியா இருந்தெல்லாம் பேசுறாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னீங்களே, எவ்வளவு நாள் பொறுத்து பேசுனீங்க? 5 நாள் பொறுத்து தான் நீங்க வெளிய வந்தீங்க. அங்க நடந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சு, அங்கருந்து நீங்க காலி பண்ணி போயிட்டு 5 நாள் பொறுத்து வந்தீங்க. இதுக்கப்புறம் 285 நாள் பொறுத்து இன்னைக்கு தான் அங்க போயிருக்கிறீங்க. இன்னைக்கு தாங்க போயிருக்கிறீங்க. முதலமைச்சர் ஆன ஒண்ணு கூட நீங்க போலீங்க. அந்த மக்கள போய் பார்க்கணும்னு கூட போல நீங்க. இவ்வளவு நாள் பொறுத்து இன்னைக்கு தான் அங்க போயிருக்கிறீங்க. இடைத்தேர்தல் வருது. ஆ இன்னைக்கு தான் அங்க போயிருக்கிறீங்க. அரசு வேலை வாய்ப்பு குடுக்க போறேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டு அங்க போயிருக்கிறீங்க. என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு அந்த மக்கள் மேல? இதுவரைக்கும் நடந்த ஏதாவது அவர் பேசின பாடி லாங்குவேஜ்ல 41 பேர் இறந்து போன அந்த இடத்தில் இருக்கிறோங்கிற குற்ற உணர்வோ அல்லது ஒரு இரக்க உணர்வோட இருக்குதா அது பேச்சு? ஏதாவது ஐய்யய்யோ! குற்ற உணர்வு கூட தேவையில்ல. 41 பேர் இறந்து அந்த 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 ஊர்ல போய் பேசுறாருங்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கூட. அவருக்கு ஏதாவது அவர் பாடி லாங்குவேஜ்லயோ, அவர் பேசின ஸ்டைல்லயோ ஏதாவது ஒரு ஐய்யய்யோ! வருத்தம் இருக்காங்க? 47 பேர் நடந்த இதுதான். குழந்தை நசுங்கி செத்த இதுதான் வருத்தம் இருக்கா முதலமைச்சர் பேச்சுல, ஒரு வார்த்தையில? எவ்வளோ சவடாலு, எவ்வளவு மோசமான வார்த்தைகளு திமுகவ குறித்து. இப்படிலாம் வந்து 41 பேர் இறந்த சோகம் மனசுல இருந்தா, இப்படியெல்லாம் ஒருத்தர திட்டி பேச முடியுமாங்க அங்க? நான் நீங்க இன்னொன்னு இப்படி சொல்றேன். பாக்குறீங்க. ஆனா இன்னொன்னு மக்கள் சொல்றேன். இப்படி சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, 41 பேரை படுகொலை செய்தது திமுகன்னு கூட சொல்ல முடியலல்ல உங்களால? இதுக்கு முன்னால சொல்லிட்டு தானே இருந்தீங்க. நீங்க பண்ணலன்னீங்க. எங்க மேல குற்றம் சொன்னீங்கல்ல. இதுக்கு முன்னாலலாம் நீங்க என்ன பண்ணீங்க? திமுக பண்ணிட்டு செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, ஸ்டாலின் சார் பண்ணிட்டாரு, எங்க மேல பழி போட்டாருன்னு சொன்னீங்கல்ல. அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கல்ல. 41 பேர் நாங்க பண்ணல. திமுக தான் பண்ணுச்சுன்னு சொன்னீங்களா இங்க? சொல்ல முடியல. ஏன்னா நீங்க தான் பண்ணீங்க. உங்க மேல தான் உங்க கூட்டத்துல தான் நடந்திருக்குது. உங்களால சொல்ல முடியல. திருப்பி சொல்லுங்க. சொல்ல முடியலல்ல. அன்னைக்கு கூட நீங்க தான் பண்ணீங்க. உங்க கூட்டத்துல தான் நடந்திருக்குதுன்னு தெரிந்தபோது கூட, அன்னைக்கு வந்து நீங்கலாம் வந்து ஸ்டாலின் பண்ணிட்டாரு, திமுக பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, நீங்கலாம் அவங்க மேல குற்றம் சொல்லும்போது கூட, அவங்க திரும்ப கூட சொல்லலங்க. உதயநிதியோ, தலைவர் ஸ்டாலினோ ஒரு வார்த்தை திரும்பி நீங்க தாங்க பண்ணீங்க அப்படின்னு கூட சொல்லல. இந்த சூழலில் இப்படி இறந்து போயிருக்கிற மக்கள வந்து இந்த மாரியான நேரங்கள்ல அரசியலா பேசக்கூடாதுங்கிறதுனால, இவங்க திரும்பி கூட நீங்க தான் பண்ணீங்கன்னு கூட இவங்க சொல்லவே இல்லங்க. முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் கூட அன்னைக்கு. ஆனா நீங்க எவ்வளோ கண்ணிய குறைவா இன்னைக்கு பேசுறீங்க. இல்ல நீங்க ஒரு ஒரு குற்ற உணர்வே இல்லாம இப்படி பேசுறாருன்றீங்க. ஆனா மக்கள் அங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை வந்து மக்கள் சில பேர் வந்து ஆ ஆமாங்க. ரசிக்கப்படும். அதனால தாங்க அவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அன்னைக்கு இப்போ இல்லங்க. அன்னைக்கு இறந்து கொஞ்ச நாள் பொறுத்தான சம்பவங்களின் போது அவரு என்ன பண்ணுவாருன்னு தானே பேசுனாங்க மக்களு.
மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதான் நம்ம ஒத்துக்க தான் செய்றோம். மக்களுக்கு புரியும். எப்போ? இல்ல நான் புரியும்னு சொல்றது, இந்த இடைத்தேர்தல்ல வந்து அவர் நினைக்கிற மாரி நடக்காது. இடைத்தேர்தல் இந்த எலக்ஷனுக்கு முன்னால முதலமைச்சராக ஆவதற்கு முன்னால் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தொனி இருந்ததுல்ல அவங்க கிட்ட. அது மாறி இருக்குது இன்னைக்கு. அன்னைக்கு முதலமைச்சராவோ, ஆட்சி நிர்வாகம் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த 3 மாசத்துல இந்த 55 நாள் எதையுமே சொல்ல முடியல அவங்கள. ஏதாவது கேட்டு பாருங்க. அவரு பண்ணுவாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அது நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்த உருவாக்கியிருக்கு. இடைத்தேர்தல் அது பிரதிபலிக்கும். அது இல்லாமல் எந்த 2 கட்சியும் திமுக, அதிமுக 2மே மோசமானதுன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்குனாரு. இன்னைக்கு அதிமுகவுல ஊழல் பண்ண எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் பார்க்குறாங்க. நடக்கிற இடைத்தேர்தல் எங்க நடக்க போகுது? 1 தான் இவர் தொகுதி. திருச்சி கிழக்கு. மீதி பூரா அதிமுக தொகுதி. அந்த அதிமுகவில் ஏற்கனவே இவர் வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்களு. தெரியுதா உங்களுக்கு? அது இவர் தொகுதி இல்ல. இவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவதற்கு இடைத்தேர்தல் நடந்த தொகுதி, இடைத்தேர்தல் நடக்கிற தொகுதியில் காரணம் இல்ல. அவங்க ஏற்கனவே இவர் பில்டப் நடிகர் வேண்டாம் எனக்கு நடிகர்னு ஓட்டு போட்டு அதிமுக தான் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க வச்சாங்க. அந்த தொகுதியில் நடக்க போகுது. அப்ப என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர்லாம் இப்ப வந்து விசிலுக்கு மாறிட்டாங்கல்ல. அந்த மக்கள் வெறுப்புல இருக்காங்க. அப்ப என்ன இவ்வளவு ஓட்டு போட்டு ஜெயிச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மாசம் கூட ஆவல ஜெயிக்க வச்ச ஆளுகள எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி உங்க கட்சியில சேர்த்திருக்கிறீங்களே, இதுதான் உங்க ஜனநாயகமான்னு மக்கள் கேட்பாங்க. அப்ப அதிமுக ஓட்டு 2ஆ பிரியும். அதிமுகவுல இருக்கிற ஓட்டு இந்த விஜயபாஸ்கர் இந்த மாதிரியான போனவங்க கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஓட்டு வந்து விசிலுக்கு விழாது. வெறுப்புணர்வா தான் மாறும். அதனால இவர் இடைத்தேர்தல்ல தக்க பாடத்தை மக்கள் கற்பிப்பாங்க. ஏன்னா எதுவுமே இவர் தொகுதி கிடையாது. ஏற்கனவே இவருக்கு அவங்க போடல. இது இல்லாம ஏற்கனவே நாங்க ஓட்டு போட்டாலே இவர் தோற்கடிச்சிருக்கிறாருங்கிறதுனால இன்னும் கூடுதல் வெறுப்போட தான் இருப்பாங்க. அது போனவங்களுக்கு வந்து இங்கிருந்து அதிமுக விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு பெற்ற விராலிமலை விஜயபாஸ்கர்லாம் செல்வாக்கு பெற்றவர். அவரு இண்டிவிஜுவலா செல்வாக்கு பெற்ற அவர் செல்வாக்கு பாதிக்கப்படும் இங்க போனதுனால. அவர் ரெட்டை நின்னதுனாலையும் அதிமுகல இருந்ததுனால தான் அவர் ஓட்டு விழுந்தது. இந்த இவங்களுக்கெல்லாம். இப்ப அந்த சின்னமும் இல்ல. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு, ரெட்டலைக்கு துரோகம் பண்ணிட்டு, ஓட்டு போட்ட எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, நீ விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டியே அப்படின்னு மக்கள் குற்றவாளிய பார்ப்பாங்க. நீ ஊழல் ஒழிக்கிறன்னு அப்ப இவங்கள கொண்டு போய் சேர்த்திருக்கிறீ. இது என்ன ஊழல்ங்கிற கண்ணோட்டம் இவர் 7 தொகுதி வச்சிருக்காரு. 10 பேர் கூட வருவாங்க. எல்லா தொகுதி அதிமுக தொகுதி ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. நன்றி. நிறைய நன்றி. விஷயம் பகிர்ந்தீங்க. மகிழ்ச்சி.